அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூமியோர் பாதத்து புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூமியோர் பாதத்து புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி வைத்தது கண்மணி கடலிலே மலைந்த பின் எந்த துணி மலை துணி காதலில் அது போல நான் கலவித்தேன் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி கோதையின் காதலின்று செறிவழி புகுந்தது என்னோ என் நெஞ்சினை இசை வந்து தொலைத்தது திசை வந்த பாதை வழி நொழிந்தது திசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தே தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தே புஷ்பாஞ்சலி
அவர் பாடினதோடு அப்படியே வச்சுக்கலாம். அதாவது நான் சொன்னேன்ல, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அவங்களால தான் இதெல்லாம் முடியும். இந்த லிரிக்ஸ், இந்த மியூசிக், இந்த வாய்ஸ் திரும்ப வரவே வராது. யாராலையுமே இது மாதிரி ஒன்று கூட கிரியேட் பண்ண முடியாது. ரொம்ப சூப்பர் சிங்கர் ஜட்ஜ் மாதிரி பேசுகிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான் சைக்கிள். அதனால சொல்கிறேன், அஞ்சலிக்கு எல்லாரையும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்து கைத்தட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அஞ்சலி எடுத்தோன்னு எல்லாரும் கைத்தட்டே பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட சக்ஸஸ். ஓகேவா? அதாவது அந்த பிரெத் எடுக்கும்போது அவர் சும்மா அப்படி போறாரு. சில பேர்லாம் அஷ்ட கோணலாம் போயிட்டு இருப்பாங்க, இப்படி நுரையீரல் அடியில் போய் எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவர் சும்மா அப்படி கை தூக்குறாரு, வந்துடுது. அது அந்த உச்சரிப்பாகட்டும், நோட் லேண்டிங் ஆகட்டும், சான்ஸ்லெஸ். அதுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன், 200% ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அவன் சும்மா உட்காந்துட்டு இருந்தாரு. நான் தான் நடிச்சேன், சரி இவர் என்னமோ பண்ண போறாரு போலன்னு. இங்கே வந்து அப்படியே வேதாமுன்னாவா இருக்கிறாரு. ஒரு குட்டி எஸ்பிபியை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரிஜினல் வந்து மாற்றமே கிடையாது. அவர் சித்ரா சேர்க்காமே பாடிக்கலாம். அந்த நான் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரும்போது என்ன பண்ண போறாரு இவருன்னு. சித்ரா வந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் அமுக்கிட்டாரு. அப்புறம் சித்ரா எல்லாமே நல்லா தான் இருந்துருவாங்க, அதையும் எடுத்துட்டாரு. ஓகேவா? உடனே சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ எடுத்தாங்க, பாதி வீடியோ அவர் இருக்க மாட்டார். நினைத்தன் வந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிகிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டி வளைஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கும், பாதியில் தேவையான இருக்கவே இருக்காது. அது மாதிரி பாதி வீடியோவில் இருக்க மாட்டார். என்ன பண்ணனா, இப்படி வச்சுட்டே இருந்துட்டு மெயின் மறந்து இப்படி திருப்பிட்டார். ரொம்ப நேரமாக ஸ்க்ரீனு இந்த பூ இதெல்லாம் தான் தெரியுது, முன்னா இல்லை. அதுக்கு காரணம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் அந்த வீடியோட அவுட் புட்டு. ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. இத்தனை நாள் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. 2 பேரும் இன்னைக்கு வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. I'm already with Brother Hari. He is my guru. So I always say that he is the one who credit பண்ணுவாரு. So I always like to give my credit to him because he is the one who bring me. இதே 2018 he the one who found me and he the one who encouraged me. So I always want to give my credit to him. ஒரு நல்ல ஒரு பாட்டு தான். ஹரி எல்லாரையும் பொத்தி வச்சு அப்பப்போ வந்து மம்மி வண்டு மாதிரி வெளியே விடுறாரு. ஓகேவா? ஒரு சின்ன வண்டு காலைல கிட்டார் வச்சுட்டு போச்சு, இது பெரிய வண்டு செம்மையா இருந்தது. இந்த மாதிரி நிறைய தடவை நீங்கள் அடிக்கடி நடக்கிற நிகழ்ச்சி டிக்கெட் வாங்காம கூட வந்து பாடிட்டு போங்க. அது ஸ்பான்சரை நாங்கள் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் அஞ்சலி. உங்கள் அஞ்சலி செம்மையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இன்னொரு தடவை